ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 122. ஒரு வழியாக வெற்றிகரமாக அமுதாவுடனான தனது முதல் படத்தின் ஆடியோ லான்ச்சை செய்து முடித்தான் விஜய். எப்போதும் இருக்கும் பெருமிதத்திற்கு பதிலாக இப்போது அவன் மனதில் ஒரு ஆழ்ந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் பரவி இருந்தது. அமுதாவுடன் இருக்கும்போதெல்லாம் தான் யார் என்பதை மறந்துவிட்டு ஒரு சாதாரண ஆளாக அனைத்தையும் புதிதாக பார்த்து ரசிக்கும் 20களின் தொடக்கத்தில் இருக்கும் இளைஞன் போல உற்சாகமாக அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டிருந்தான் விஜய். இந்த ஈவெண்ட் முடிந்த பிறகு வந்தவர்கள் அனைவரும் தங்குவதற்காக புரொடக்ஷன் டீம் சார்பாக அருகிலுள்ள ஒரு 7 நட்சத்திர ஹோட்டலில் ரூம் புக் செய்யப்பட்டிருந்தது. அந்த ஹோட்டலை நோக்கி விஜய் பயணித்து கொண்டிருந்தான். வழக்கம் போல அவன் காரை தினேஷ் ஓட்டி கொண்டிருந்தான். செல்லும் வழியெல்லாம் இன்று இசை வெளியீட்டு விழாவில் நடந்த ஒரு சில கியூட் மூமெண்ட்ஸை வீடியோக்களாக தான் எடுத்து வைத்திருந்ததை பார்த்தபடி சிரித்து கொண்டிருந்தான் விஜய். அதையெல்லாம் கவனித்த தினேஷ், நான் உங்களை இப்படியெல்லாம் பார்த்ததே இல்லை பாஸ் என்று சொல்ல, எப்படி என்று மொபைல் ஃபோனிலிருந்து தன் கண்களை விளக்காமல் கேட்டான் விஜய். அவனை பார்த்து தனக்குள் சிரித்து கொண்ட தினேஷ், இப்படிதான் பாஸ், இந்த அளவுக்கு ஹாப்பியாக நான் உங்களை பார்த்ததே இல்லை. நீங்கள் ஹாலிவுட் மூவி சைன் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு ஹாப்பியாக இல்லையே. எப்பையும் கமர்ஷியல் மூவியாக நடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னு கொஞ்சம் சிம்பிளாக லவ் சப்ஜெக்ட் வேணும்னு நீங்கள் போனால் போகுதுன்னு சூஸ் பண்ண மூவி தானே இது. இந்த மூவிக்காக நீங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகுற மாதிரி உங்களுக்கே தோணலையா? இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா என்று கேட்டான். அவன் பேச பேச அதே கேள்விகளை தன் மனதிற்குள் கேட்டு பார்த்த விஜய் அதற்கு பதில் தெரியாததால் அவனிடமே, நிஜமாவே என்னை பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி உனக்கு தெரியுதா தினேஷ் என்று ஆச்சரியமாக கேட்டான். என்ன பாஸ் இப்படி கேட்குறீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியலையா? நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் 10 டேஸாக நீங்கள் குடிக்க கூட இல்லை, ஏன் யார் மேலேயும் கோபப்படக்கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு தூக்க வரலன்னு நைட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட் கூட போட்டிருக்க மாட்டீங்க. நான் சொல்கிறது கரெக்டா என்று எதையோ கண்டுபிடித்த சந்தோஷத்துடன் கேட்டான் தினேஷ். அவன் அப்படி கேட்ட பிறகுதான் தனது தினசரி வாழ்க்கையில் தனக்கே தெரியாமல் வந்திருக்கும் இந்த புதிய மாற்றங்களை பற்றியெல்லாம் யோசித்து பார்த்த விஜய், அட ஆமாம், கொஞ்ச நாளாக எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. இத்தனை நாளாக நானே இதை நோட் பண்ணாமல் இருந்திருக்கேன் பாரேன். உனக்கு மட்டும் எப்படிடா எல்லாமே தெரியுது? அது சரி, இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிற? ஒரு வேளை அந்த அனாமிகா சூனியக்காரி என் லைஃப்ல இருந்து போனதுனால என் வாழ்க்கை அப்படியே ஒளிமயமாகிடுச்சோ என்று கேட்டு சிரித்தான். அவனுடன் தானும் சேர்ந்து சிரித்த தினேஷ், அப்படியும் இருக்கலாம் பாஸ், அது மட்டும் ரீசனாக இருக்குன்னு எனக்கு தோணலை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே என்ன ரீசன்னு புரியும் என்று பீடிகை போட்டான். உடனே அவன் பக்கம் திரும்பி அவனை தனது புருவங்கள் உயர்த்தி பார்த்த விஜய், ஸோ உன் மைண்டில் ஆல்ரெடி என்னமோ இருக்குது, அதை புரிஞ்சுக்கிற அறிவு எனக்கு இல்லைன்னு மறுபடியும் என்னை அதை யோசிச்சு பார்க்க சொல்கிற, கரெக்டா என்று கேட்டான். இதற்கு முன் இதே விஷயத்தை அவன் கேட்டிருந்தால் அவன் குரலில் அத்தனை ஆளுமையும் கோபமும் தெரியும். ஆனால் இப்போது அவன் என்னதான் தன்னை குறுகுருவென்று பார்த்தாலும் கூட அவனிடம் ஒரு அமைதி தெரிவதை உணர்ந்த தினேஷ், என்ன ஆனாலும் இன்று அவனிடம் இதை பற்றி பேசிவிடுவது என்ற முடிவில், போஸுக்குன்னு என்னால் அப்படி சொல்ல முடியாதுல்ல பாஸ், நீங்கள் தான் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டா அப்புறம் லேட் ஆகிடும். காலமோன கடைசியில் நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்க அப்போ உங்கள் கூட இல்லாமல் கூட போயிடலாம் என்றான். டேய், உன்னை சாவடிச்சிருவேண்டா. என்னதாண்டா பிரச்சனை உனக்கு? நானே இன்னைக்கு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். அது உனக்கு பிடிக்கலையா? அதுக்குள்ளே எனக்கு பிடிச்சவங்க யாரோ என்னை விட்டு போயிடுவாங்கங்கிற. டைரெக்டாக அவங்க யாருன்னு சொல்லி தொலைய மாட்டேங்கிற. அப்படி யாரடா புதுசாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்று விஜய் இம்முறை பொறுமை இல்லாமல் கேட்க, இவரையெல்லாம் திருத்தவே முடியாது. ஆனால் என்ன பண்ணுறது, இவ்வளவு தூரம் பேசிட்டு சொல்லாமல் இருந்தால் அதுக்கும் கடுப்பாகி மனுஷன் என்னன்னு கேட்டு நைட்டு ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணுவார். எதையும் சொல்லாமல் அந்த கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு அதை அனுபவிக்கலாம். பரவாயில்ல, அட்லீஸ்ட் இவராவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று நினைத்து பெருமூச்சு விட்ட தினேஷ், அட போங்க பாஸ்,
நான் இவ்வளோ நேரமும் அமுதாவை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது கூட புரியலையா? நீங்கள் இப்படியே இருந்தால் எப்படா நம்ம கம்பெனி கூட போட்ட 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் முடியும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்க வெற்றி அவள் கழுத்தில் தாலி கட்டி கூட்டிகிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் தேவதாஸாக மாறும்போது தான் அந்த பொண்ணு மேலே இருக்க லவ்வை நீங்கள் புரிஞ்சுப்பீங்களா என்று ஏதோ ஒரு தைரியத்தில் படபடவென்று கேட்டுவிட்டான். அவ்வளவு நேரமாக இவன் என்னதான் சொல்கிறான் பார்ப்போம் என நினைத்து அவனை அலட்சியமாக பார்த்து கொண்டிருந்த விஜய் அவன் சொன்னதை கேட்ட பிறகு வாயடைத்து போய்விட்டான். நேரடியாக தினேஷ் இப்படி கேட்பான் என்று அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. அதையும் தாண்டி தனக்கு அமுதாவின் மீது காதல் இருக்கிறதா என்ற கோணத்தில் அவன் இன்று வரையிலும் முழுவதாக யோசித்திருக்கவில்லை என்பதால் அமைதியாக அமுதாவை பற்றி யோசிக்கத் தொடங்கினான் அவன். தன்னை பதிலுக்கு எதுவும் சொல்லி திட்டாமல் அப்படி ஒன்றும் இல்லை என்று சாக்காக சொல்லாமல் விஜய் அமைதியாக யோசிப்பதை கண்டு சந்தோஷப்பட்ட தினேஷ், சபா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. நம்ம பாஸு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் எல்லாத்தையும் அவரே பார்த்துக்குவார். நடுவில் யாரும் வந்து குட்டையை குழப்பி விடாமல் இருந்தால் கண்டிப்பாக அவரும் அமுதாவும் எப்பயும் ஹாப்பியாக இருப்பாங்க என்று நினைத்தான். சில நிமிட பயணத்திற்கு பிறகு அவர்கள் ஹோட்டலுக்கு சென்று சேர்ந்தார்கள். இசை வெளியீட்டு விழா நல்லபடியாக முடிந்ததால் அங்கே ஹோட்டலில் திரைப்பட குழு சார்பாக ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே அமுதாவின் மீது கோபத்தில் இருந்த மணிகண்டன் அவளிடம் பேசலாம் என நினைத்தாலும் அவள் பிஸியாகவே இருந்ததால் கடுப்பாகி தனது குடும்பத்தினரை அழைத்து கொண்டு அமுதாவுடன் பார்ட்டிக்கு செல்லாமல் இப்போது அவர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு சென்று விட்டார். எப்போதும் அமுதாவுடன் ஒரு நிழல் போல இருக்கும் வெற்றி அவளுடன் தனி காரில் அந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தான். அந்த பார்ட்டிக்காக தயாராக சொல்லி காஸ்டியூம் டிசைனர் பெண் அவளுக்கென்ற ஒரு ஸ்லீவ்லெஸ் கருப்பு நிற கவுனை அவளது ரூமில் கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தாள். அதை வாங்கி அப்படியும் இப்படியுமாக திருப்பி பார்த்த அமுதா, கண்டிப்பாக நான் இதை போடணுமா என்று கேட்க, எஸ் மேம், விஜய் சார் பர்சனலாக இதை உங்களுக்காக சூஸ் பண்ணியிருக்காரு. இது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும், டோன்ட் வரி. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை அண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸரை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் வெளியே சென்று விட்டாள். அந்த ஆடையில் கையில்லை என்பதை தவிர குறை சொல்லும்படி வேறு எதுவும் இல்லை என்பதால் சினிமாவில் நடிக்க வந்து இந்த அளவுக்கு கூட மாடர்ன் ட்ரெஸ் போடாமல் இருக்க முடியாது. அதுவும் விஜய் சார் எனக்காக சூஸ் பண்ணியிருக்காரு, அப்புறம் எப்படி நான் போடாமல் இருக்கிறது? அந்த பொண்ணு சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கே நான் இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருப்பேன்னு பார்க்குறதுக்கு க்யூரியஸாக இருக்குது என்று நினைத்த அமுதா தயாராக தொடங்கினாள். இப்போது சிவப்பு மற்றும் கருப்பு நிறம், அதனுடன் மெல்லிய தங்க பார்டருடன் இருந்த ராயல் கோட் சூட் அணிந்து விஜய் பார்ட்டி ஹாலில் ஒரு ஓரமாக நின்று கையில் ஒரு ஒயின் கிளாஸுடன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தான். அப்போது கருப்பு நிற பார்ட்டி வியர் சாரி ஒன்றை அணிந்து கொண்டு அந்த ரூமுக்குள் நுழைந்தாள் சஞ்சனா. அவள் கண்கள் சுற்றி முற்றி யாரையோ தேட, பின் அங்கே விஜய் நிற்பதை பார்த்துவிட்டு அவன் அருகில் சென்றாள். ஹாய் அண்ணா என்று சஞ்சனா சிரித்த முகமாக சொல்ல அவள் பக்கம் திரும்பினான் விஜய். என்னண்ணா, என்ன பார்க்குறீங்க? அன்னைக்கு நான் கேட்கும்போது நீங்கள் இப்போல்லாம் குடிக்கிறது இல்லைன்னு தினேஷ் சொன்னார், அதுக்குள்ளே அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா என்று மார்புக்கு குறுக்காக தன் கையை கட்டி கொண்டு கேட்டாள் சஞ்சனா. தன் கையில் இருந்த கிளாஸை உடனே கீழே வைத்த விஜய், என்னை பார்த்தா உனக்கு என்ன குடிக்கார மாதிரியா இருக்கு? பார்ட்டிக்கு வந்துட்டு குடிக்காமல் இருந்தால் எப்படி? அதான் சும்மா கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தேன், இது ஒரு தப்பா என்று கேட்டான். ஹோ, சோஷியல் ட்ரிங்கிங்கா? நானும் தான் பார்ட்டிக்கு வந்திருக்கேன், அதுவும் நம்ம கொடுக்குற பார்ட்டி. அப்போ நான் குடிக்காமல் இருந்தால் எப்படி என்று சஞ்சனா வேண்டுமென்றே கையில் மதுபானத்துடன் சென்று கொண்டிருந்த பேரரை அழைத்து அதிலிருந்து ஒரு கிளாஸை எடுத்துக்கொண்டாள். விஜய் அவளை முறைத்து பார்க்க அதை குடிக்க தொடங்கினாள் சஞ்சனா. காதல் மலரும்.